டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஆப்போனன்ட். உங்கள் எதிரிகளை குறை மதிப்பீடு செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்து தான். சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய டீம்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 4 உதாரணம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவதாக 2014 ஸ்பெயின் வந்து FIFA சாம்பியன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் லாமி யாமால் போன்ற முதல் தர ஆட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடு ஸ்பெயினை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஸ்பெயினை ஆப்பிரிக்காவில் ஊர் பேரே தெரியாத காபோ வெர்டே அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 5 லட்சம் தான். அந்த நாடு ஸ்பெயின் கூட மோதி டிரா பண்ணுறாங்க. காபோ வெர்டேவை ஸ்பெயினால் ஜெயிக்க முடியல. இது ஒன்று. ரெண்டாவது, போர்ச்சுகல். கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான இந்த நாடு உலகத்தர ஆட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடு தான். இதுவும் ஃபிஃபா ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட 5வது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாடை எதிர்த்து 54 வருஷம் கழிச்சு ஃபீஃபாவுக்கு விளையாடுறதுக்கு தகுதி பெற்ற நாடாக இருக்கக்கூடிய காங்கோ அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த ஆப்பிரிக்க நாடு போர்ச்சுகலோட விளையாடி உலகத்தர விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கக்கூடிய அந்த போர்ச்சுகலுக்கு எதிராக டிரா பண்ணுறாங்க. மூணாவதாக சவுத் கொரியா. குறிப்பாக சொல்லணும்னா 2022 ஃபிஃபாவில் போர்ச்சுகலையே ஓடவிட்ட நாடு சவுத் கொரியா. இந்த சவுத் கொரியாவை வென்று சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் முறையாக FIFA உலகக்கோப்பை வரலாற்றில் ரவுண்ட் ஆஃப் 32க்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. நாலாவதாக நம்ம சொல்லி ஆகணும் ஜெர்மனிங்க. 4 தடவை ஃபிஃபாவுடைய சாம்பியன்ஸ். 2014 அர்ஜென்டினாவை எக்ஸ்ட்ரா டைமில் செகண்ட் ஹாஃபில் கோல் அடித்து சாம்பியன்ஸாக ஆனாங்க. அப்பேற்பட்ட நாடு ஜெர்மனி. அந்த ஜெர்மனியை ஈக்குவேடர் அப்படின்ற ஒரு சுமாரான நாடு, ஓரளவுக்கு விளையாடக்கூடிய ஒரு நாடு, இன்னைக்கு 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் ஜெயிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன நாடுகள், ஊர் பேர் தெரியாத நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஆப்போனன்ட். உங்கள் எதிரிகளை குறை மதிப்பீடு செஞ்சீங்கன்னா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த 4 போட்டிகள் மிகச்சிறந்த உதாரணம். சின்ன சின்ன நாடுகள் எல்லாம், ஊர் பேர் தெரியாத நாடுகள் எல்லாம், 5 லட்சம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஃபீஃபாவில் பெரிய பெரிய ஜாம்பவான்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 145 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஞாபகப்படுத்தினேன்.